சுரா கைட் 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கான புதிய பதிப்பு. அதிக மதிப்பெண் பெற சுரா கைட் அனைத்து புத்தக கடைகளிலும் கிடைக்கும். Also available on Amazon, Flipkart and surabooks.com. Wow! Onion dosa. My choice is always onion dosa. Vegetable dosa. It's my choice. Podi dosa. My choice is podi dosa. Wow! Masala dosa. It's always my choice. தோசை வகைகளில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சாய்ஸ் இருக்கலாம். ஆனால் எல்லா வகை தோசைகளுக்கும் ஒரே சாய்ஸ் இதயம். உத்தரப்பிரதேசம் ஹாமீர்பூர் மாவட்டத்தை சேர்ந்தவர் ராம்பால், மனநலம் பாதிக்கப்பட்டவர். இவரது கிராமத்தை சேர்ந்த கைலாஷ் என்பவர் டெல்லியில் நடக்கும் மத கூட்டத்தில் பங்கேற்க மக்களை திரட்டினார். உங்கள் பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்துவிடும், ராம்பாலின் மனநல பிரச்சனையும் குணமாகிவிடும் என கூறினார். இதை நம்பி கிராம மக்கள் அவருடன் கிளம்பினர். ராம்பாலையும் குடும்பத்தினர் அனுப்பி வைத்தனர். மத கூட்டத்துக்கு சென்ற கிராம மக்கள் கிறிஸ்தவ மதத்துக்கு மாற்றப்பட்டு ஊர் திரும்பினர். ஆனால் ராம்பால் வரவில்லை. அவரது சகோதரி ராம்காளி இது பற்றி கைலாஷிடம் கேட்டார். அவர் கூறிய பதில் திருப்தி இல்லாததால் போலீசில் புகார் தரப்பட்டது. ஆட்கடத்தல், சட்டவிரோத மதமாற்ற தடை சட்டத்தில் கைலாஷ் கைது செய்யப்பட்டார். அவர் ஜாமீன் கேட்டு அலகாபாத் ஹைகோர்ட்டில் முறையிட்டார். மனுவை நீதிபதி ரோஹித் ரஞ்சன் அகர்வால் விசாரித்தார். டெல்லி மத கூட்டத்துக்கு கிராம மக்களை அழைத்து சென்ற கைலாஷ் அவர்களை கிறிஸ்தவ மதத்துக்கு மாற்றியுள்ளார் என்பதை விசாரணை அதிகாரி தெளிவாக பதிவு செய்துள்ளார். குற்றம் செய்ததற்கான முகாந்திரம் இருப்பதால் மனுதாரருக்கு ஜாமீன் நிராகரிக்கப்படுவதாக நீதிபதி உத்தரவிட்டார். மத பிரச்சாரம் என்பது அந்த மதத்தை பற்றிய கருத்துக்களை பரப்புவதுதானே தவிர ஒருவரை அவரது சொந்த மதத்திலிருந்து வேறு மதத்திற்கு மாற்றுவது அல்ல. இது போன்ற பல வழக்குகளை இந்த கோர்ட் எதிர்கொண்டு வருகிறது. SC/ST சமூகத்தினர் பொருளாதாரத்தில் பின்தங்கிய பிற சமூகத்தினரை சட்டவிரோதமாக கிறிஸ்துவ மதத்துக்கு மாற்றுகின்றனர். உத்தரப்பிரதேசம் முழுவதும் இந்த போக்கை காண முடிகிறது. இது போன்ற மத கூட்டங்கள் நடப்பதை உடனடியாக நிறுத்த வேண்டும். இல்லை என்றால் நாட்டில் பெரும்பான்மையாக இருக்கும் மக்கள் ஒரு நாள் சிறுபான்மையினராக மாறிவிடுவர் என்று நீதிபதி உத்தரவில் குறிப்பிட்டுள்ளார்.